மார்னிங். என்னன்னா, ஐம் டாக்டர் கார்த்திகேயன், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட் நீங்கள் எப்பயுமே வந்து ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்ல ஆன்ஜியோ பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ் வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். ஹார்ட் இம்மிடியேட்டாக பெயின்னாலே ஒரு மருத்துவமனைக்கு போயிடுவோம், ஒரு இசிஜி எடுப்பாங்க, அங்கே வந்து ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்கன்றது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அதுவுமே இப்போ நிறைய அவேர்னஸ். நாங்கள் ரெகுலராக வந்து இப்போ வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேக்கெலாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 4ல் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது. ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 0.009% அந்த அளவுக்கு ரேரான கண்டிஷன் என்னென்னா, இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரே டைமில் பிளாக் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இப்போது நம்மளோட சிச்சுவேஷன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இது ஒரே ஆளுக்கு ஒரே டைமில் வரதுக்கான சான்சஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். பட் அந்த ரேரான சுச்சுவேஷன்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் ஹாவ் கம் அப். என்னன்னா, மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிடுச்சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெயின் வந்து செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்டையும் நியூராலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறோமோ அதே இதை பிரெயினுக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் ஸ்டென்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் இப்போ எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒரு ரோட்டில் ஒரு எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. அதில் மேஜராக போக வேண்டிய நேஷனல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி மேஜராக ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம எடுத்தாதான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிச்சு. அந்த ரத்தம் முன்னாடிலாம் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனால பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே எடுக்கணும், நம்மளால அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் வந்து மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா, ஒரு பின்ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீடில் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஷண்ட்ல அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவை நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஜஸ்ட் பிளே. இது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய், இதயத்திலிருந்து இது ஆரம்பிக்கிற ரத்த குழாய். இது வந்து பிரெயினுக்கு போக பிளட் சப்ளை பண்ண வேண்டிய ஆர்டரி. இங்க இருக்க இந்த வித்து பார்த்துட்டீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6 to 7 மில்லிமீட்டர்ஸ் வச்சுக்கீங்க. மோர் ஆர் லெஸ் இதே மில்லிமீட்டர் தான் இங்க இருக்கணும். ஆனா இதுக்கு நடுவுல இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் ஆயிடுச்சு. அதாவது அந்த பாத்வேவே ரொம்ப நேரம் வருது. ஆல்மோஸ்ட் 95% பிளாக் ஆயிடுச்சு. லைக் அது பிளே பண்ணுங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்ல வந்து அது சுத்தமா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்க பிரெயின் சப்ளை பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சிம்டம் இருக்கு அப்படின்னா, இடத்து கை கால் தூக்க முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம் மட்டும் தெரியும். என்னன்னா, டக்குன்னு கை கால் வராம போயிடும், ஒரு நிமிஷத்துக்கு வராம போயிடும், கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆகும். அது என்னன்னா, இட்ஸ் அ வார்னிங் சைன். அந்த மாதிரி சின்ன இட்ஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வந்துருச்சுனாலே யூ ஷுட் பி வெரி அலர்ட். நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமாக எடுத்துக்கிட்டு இல்லை கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணால் சரியாயிடும், கொஞ்ச நேரம் விட்டுட்டா சரியாயிடும், அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா மேஜராக ஒரு அடுத்த பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி தலை சுத்தல், வீக்னஸ் மட்டும் வந்துட்டே இருந்தது. அவங்களால நடக்க முடியல. என்னென்ன நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அங்கே பிளாக் ஆயிடுது. வீடியோ இது பண்ணுங்க. இதுதான் நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ற வயரை கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போற ஆர்டரியில கிராஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது
ஸோ அந்த இங்கே வந்து என்னன்னா இந்த பேசேஜ் பிளாக் ஆயிடுச்சு. அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பலூன்னு ஒன்று எடுத்துட்டு போவோம். இந்த பலூனை வச்சு அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணிடுவோம். அதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 டாட் தெரியுதுல, இதுதான் அந்த பலூன். அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆர்டரியை ஃபர்ஸ்ட் விரிவாக்கம் பண்ணிடுவோம். இதுக்கு அப்புறமா ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த செக்மெண்ட்ல பொருத்திடுவோம். ஸோ தட் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு பிளாக் தெரியுதுங்களா, இங்க இருந்து ஒரு செக்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இந்த செக்மெண்ட்ல ஸ்டென்ட் அந்த பலூன் பண்ண பிறகு இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொருத்திடுவோம். ஸோ இந்த ஸ்டென்ட் எடுத்து மெயினா என்னன்னா ஆஞ்சியோபிளாஸ்டிக் மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டென்ட். திருப்பியும் அந்த இடம் வந்து பிளாக்கே ஆகாது. இட் இஸ் அ பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ப்ரொவைடட் அவங்க மறுபடியும் சுகர் அண்ட் பிபி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா இந்த இடம் மறுபடியும் பிளாக் ஆகாது. ஃபியூச்சரில் ரீஸ்ட்ரோக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னன்னா சாதாரண இந்த ஒரு பிளாக் வந்து 70% 80% இருக்கும்போதே ஸ்ட்ரோக் வராமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுனா மினிமல் ஒரு கெரோட்டிட் டாப்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப்லர் வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவங்க இனிமேட்டு ஃபியூச்சர்ல வராம நம்ம அதை காப்பாற்றிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கும் அதே டைம்ல அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டிக் நம்ம ஹார்ட்டுக்கும் பண்ணோம். அடுத்தடுத்த இதுல என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு நியூரோ சர்ஜரி ஏதோ பெரிய ஸ்கார் இருக்கும், பெரிய தலையில ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. அகெயின் அவங்க ஒரு 4 நாள்ல அவங்களோட நடைமுறைக்கு அவங்க திருப்பியும் அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த இண்டிவிஜுவல் அவங்க வந்து திருப்பியும் she is able to do it. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா ஏஜ் ஆயிட்டா இதை வந்து பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப்டர் 80s or 90s கூட இந்த விஷயம் பண்ணலாமா, இந்த ஏஜ் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 90s ஈவன் 95 ஏஜ்லயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரிய அனஸ்தீஷியாவோ அந்த மாதிரி வெறும் லோக்கல் அனஸ்தீஷியாலே இது பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் அரௌண்ட் 2 to 3 days provided எந்த காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா 2 to 3 days they can get back to the normal life. எனக்கு நடக்க முடியல, தலை சுத்தல், கண்ணே திறக்க முடியாது, ஒரு மாதிரி தலை சுற்றிகிட்டே இருக்கும். வித்தவுட் எனிபடி செல்ஃப் நான் வந்து நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நல்லா நடக்கிறேன், தலை சுத்தெல்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ் இப்போ நல்லா என் வேலையும் இப்போ நானே பண்ணிக்கிறேன். யாரோட ஹெல்ப் இல்லாமல் இஸ் கிரேட், really great. Thank you. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ எம் குவைட் ஓகே. ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. யார் கீழே நின்றுருமோ ஏட்டான கஷ்டம் அது இல்லாத பண்ணிட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கேன். டாக்டர் மனோகர், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இவங்க வந்து 76 வயசு மேடம் வந்து முடியாமல் பெட்ரிடனாக தான் இருந்தாங்க. அட்மிஷன் பிகாஸ் தலை சுத்தல், அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இசிஜி எப்போ பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து தேவையான டெஸ்ட்டை உடனே பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா அதில் தலைக்கு போகிற ரத்த குழாயில் ரைட் சைடிலும் பிளாக் இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாயிலும் பிளாக் இருந்துச்சு. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 30% தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹை ரிஸ்க். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஒன்லி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அர்ஜென்சியாக எமர்ஜென்சியாக பண்ணால் தான் அவங்களுக்கு ரிகவரி பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக நியூரோ ஆர் யுவர் டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு we taken the case for the procedure with high risk. So one puncture, through that carotid stenting பண்ணிட்டு ஹார்ட் போய் செக் பண்ணி ஹார்ட்டுக்கு 2 ரத்த குழாய், that is 3 ரத்த குழாயில ஆரம்பத்திலேயே ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சு, அதை அடைப்பை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணணும். ரெண்டாவது
லெஃப்ட் சைடு இருக்கிற ரத்த குழாய்க்கும் மிட் பார்ட்டில் அடைக்க வச்சு அதை எடுத்துட்டு ஸ்ட்ரென்த் பண்ண பிளாஸ்டிக் பண்ணும். அதை நல்லா ரத்த ஓட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் டே அவனோட ஹார்ட் ஃபங்க்ஷன் 30லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதை வந்து குயிக்காக பண்ணோம். 45 மினிட்ஸில் இந்த ப்ரொசீஜரை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குயிக்காக சேஃபாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப டிலே பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக டீம், இது வந்து டீம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் ஐடியா. டீம் நியூராலஜி, கார்டியாலஜி டீம் வித் அனஸ்தட்டிஸ்ட் டீம் வித் கோஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி we did it appropriately within that time. ஸோ அதனால் we are able to do it. இந்த மாதிரி கேசஸ் ஆஃப் லேட் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இது இன்னும் சம்டைம்ஸ் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்லாம் வரும். அதையும் கோயிலிங் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம். பட் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். மெயினாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டையும் பார்க்கக்கூடிய அவேர்னஸ் இருக்கணும். அதை பேஷண்ட்டு வந்து டிசைட் பண்ணி சொல்லணும். எல்டர்லி பேஷண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக அவங்க நடமாடிட்டு இருக்காங்க பாருங்க 76 வயசில். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து 60 வயசுக்கு மேலே தனியாக தான் இருக்காங்க எல்லாரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஹோல்டில் தனியாக இருக்காங்க. அதுக்காக தான் எம்ஜிஎம் வந்து இப்போ வந்து ஹோம் கேர் டெலிவரிலாம் கொடுக்குறோம். ஸோ எனி இஷ்யூஸ் we are taking care of part. நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க.